தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். செய்த கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதற்கு எடுத்துக்காட்டு உங்களது பத்திரிகையும் செய்தியுமே என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்திலே ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, பெரிய கட்சி, மிகப்பெரிய கட்சி என்று சொல்பவர்களுக்கு எந்த விதத்திலும் சளைக்காமல் மக்கள் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்பதை நான் மீண்டும் உறுதிப்படுத்த விரும்புகிறேன். அதற்கு சாட்சி உங்களுடைய தொலைக்காட்சியும் பத்திரிகையுமே. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் குரல் ஒலிக்கவில்லை என்று கூறினால் அதற்கு நான் பதில் கூற தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு உயிரோட்டமான இயக்கமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடரும், சிறக்கும், வளரும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடர்ந்து ஜூலை 15 பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த தின விழா பொதுக்கூட்டத்திலிருந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 4 மாதத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் இயக்கத்தை 130 மாவட்டங்களை 4 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலங்களிலும் 8 கூட்டம் நடைபெறுகிறது. மாதத்திற்கு 4 மண்டலங்களிலே 4 கூட்டங்களிலே நான் கலந்து கொள்கிறேன். மீதமுள்ள 4 கூட்டங்கள் மண்டலங்களிலே உள்ள மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் மாதத்திற்கு ஒரு மண்டலத்திலே 8 கூட்டங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தேர்தலுடைய ஆயத்த பணியாக, வியூக பணியாக, இயக்கம் வெற்றி பெற, கூட்டணி வெற்றி பெற எங்களுடைய பணிகள் 4 மாதமாக தொடர்ந்து 32 கூட்டங்கள் இதுவரையிலே நடைபெற்றிருக்கிறது. அந்த 32 கூட்டங்களிலே மிக முக்கியமாக விவசாயம் சார்ந்த கூட்டம், மீனவர் சார்ந்த கூட்டம், துணை அமைப்பினுடைய கூட்டம், மாவட்டத்தினுடைய ரெவென்யூ மாவட்டத்தினுடைய கூட்டம், ஒவ்வொரு மண்டலத்திலும் அந்த மண்டலத்தில் உள்ள மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் மக்கள் பணிக்கு எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். சென்ற வாரம் கூட கோவையிலே மாணவிக்கு ஏற்பட்ட ஒரு தவறான சம்பவத்தை சுட்டிக்காட்டி இது போன்ற நிலை நடக்கக்கூடாது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதற்காக மனித சங்கிலியை கோவையிலே நடத்தியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 11 ஆண்டு கால மக்கள் பணியையும் இயக்கப்பணியையும் செய்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் கூறுகிறேன், வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு உயிரோட்டமான இயக்கமாக கடமையை செய்ய தவறக்கூடாது. அதை தொடர்ந்து செய்வோம். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு அதற்கு பலன் கிடைக்கும். அந்த பலன் வரும் சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி மீண்டும் இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும், குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க. நீங்கள் பொதுவாக அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக தேர்தல் சமயத்தில் அவர்களுக்குள் ஒரு வியூகத்தை அமைத்து அந்த வியூகத்தின் அடிப்படையிலே பல முடிவுகள் எடுப்பது தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலே எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருத்தம். அந்த வகையிலே தமிழகத்தில் முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்கோட்டையன் அவர்கள்
தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்தார். அந்த கட்சியிலே அவர்களில் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பொறுப்பை ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகு தன்னுடைய விருப்பத்திற்கேற்றவாறு ஒரு இயக்கத்திலே தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். ஜனநாயகத்திலே இது ஏற்புடையது. இதில் ஒன்றும் கருத்து சொல்வதற்கே ஒன்றும் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அமைக்கும் பொழுதே பல்வேறு கட்சிகள் வந்து இணையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே இணையில. பாமகவாக இருக்கட்டும், யாருமே இணைக்கிறதுக்கான என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? நீங்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய மக்கள் விரும்பும் கூட்டணியாக, மக்கள் ஏற்றுக்கொண்ட கூட்டணியாக என்டிஏ கூட்டணி, அதிமுக, பாஜக, தமாக மற்றும் எங்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒத்த கருத்துடைய கட்சிகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்தந்த கட்சிகளுடைய தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே கூட்டணி வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான வாய்ப்பை களத்திலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆளுகின்ற மக்கள் விரோத திமுகவிற்கு எதிராக இருக்கின்ற அலை எதிர்கட்சியான அதிமுக மற்றும் அதனை சார்ந்த கூட்டணிக்கு எதிர்மறை வாக்காக வரக்கூடிய நல்ல சூழல் அமைந்திருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய சுற்றுப்பயணம், பாஜகவுடைய தமிழக தலைவருடைய சுற்றுப்பயணம், தமாகவுடைய தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில் என்னுடைய தேர்தல் பணிகள், எங்களுடைய ஒத்த கருத்து கட்சிகளுடைய தேர்தல் பணிகள், இவையெல்லாம் இன்றைய நிலைக்கே எங்களது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. தேர்தல் அறிவிப்பிற்கே இன்னும் 100 நாட்களுக்கு மேல் உள்ளது. அதிகாரப்பூர்வமாக மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிற இந்த கூட்டணியிலே இன்னும் சில கட்சிகள் சேருவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த பிரதிபலிப்பெல்லாம் சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கின் மூலம் பிரதிபலிக்கும். மக்கள் அரசினுடைய தவறான போக்கை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசின் மீது கடும் கோபத்திலே இருக்கிறார்கள். அந்த தாக்கம் எதிர்மறை வாக்காக மாறும். அதன் அடிப்படையிலே ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஒரு பக்கம் என்டிஏல பெரிய கட்சியா இருக்கிறது அதிமுக தமிழ்நாட்டில், ஒரு பக்கம் ஒவ்வொரு முக்கிய மூத்த நிர்வாகிகள் விலகி அது ஒரு பக்கம் சிதைந்து இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எதன் அடிப்படையில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி பிரகாசமா இருக்கு? ஏன்னா மக்கள் கூட்டம் வருது, சுற்றுப்பயணத்தினால அதை வெற்றியா எடுத்துக்க முடியுமா? முன்னாள் அமைச்சர், ஒரு மூத்த அமைச்சர் விலகிறாருன்றப்ப அது அதிமுகவுக்கு மட்டும் இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவா தானே இருக்கும். நான் சொல்றது அதிமுக, பாஜக. அதிமுக எங்களை பொறுத்தவரையிலே தமிழகத்தினுடைய பெரிய கட்சி. பாஜக இந்தியாவினுடைய பெரிய கட்சி. தமாக போன்ற மிக மரியாதைக்குரிய கட்சிகள் மற்றும் எங்களை போன்ற ஒத்த கருத்துடைய கட்சிகளெல்லாம் கூட்டணியிலே இருக்கிறோம். தற்போது உள்ள நிலை என்றால், நேற்றுக்கு நடந்த சம்பவம், 2 நாட்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை வைத்து நான் கூறவில்லை. 3-4 மாதத்துக்கு முன்பு என்னுடைய பத்திரிகை செய்தியைத்தான் நான் திரும்பி சொல்கிறேன். அன்றைக்கு இருந்த அதே நிலை இன்றைக்கு தொடர்கிறது. மேலும் மேலும் எங்களுடைய சுற்றுப்பயணம், மக்கள் சந்திப்பு, இது எங்களுடைய பலத்தை கூட்டுகின்றது என்பதுதான் தமாகவுடைய கணிப்பு. மக்கள் தான் எஜமானர்கள். இன்றைக்கு மக்களுடைய மனநிலை அதிமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ
போன்ற கட்சிகள் தமிழக மக்களுடைய எண்ணங்களை ஏற்கனவே பிரதிபலித்தவர்கள். பல்வேறு துறையிலே தாங்கள் இருக்கும்போது மிக சிறப்பாக பணியாற்றியவர்கள். குறிப்பாக மத்திய மாநில அரசினுடைய இணக்கத்திற்கு பரிசாக பீகாரிலே மக்கள் கொடுத்த மிகப்பெரிய வெற்றியை நான் நினைவு கூற விரும்புகிறேன். தமிழக மக்கள் நிச்சயமாக அதனை பின்பற்றக்கூடிய நல்ல நிலை ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். சார், வந்தோர் எல்லாம் வாழ வைக்கலாம், ஆனால் வந்தவர்கள் எல்லாம் வாகை சூடுவதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி கமலஹாசன் பேசியிருக்காரு. வந்தவர்கள் எல்லாம் வாழ வைக்கலாம், ஆனால் வந்தவர்கள் எல்லாம் வாகை சூடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நேற்று கமலஹாசன். அது நீங்கள் அவர்களை தான் பார்த்து நேரடியாக கேட்கணும், அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. யாருக்கிட்ட சொல்லியிருக்காரு? யாருக்காக? தமாக கொடுக்கல. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தமாக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் என்றும் தெரிவித்தார். பிற கட்சிகளுக்கு எந்த விதத்திலும் தமாக சளைத்தவை அல்ல என்றும் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். மேலும் செங்கோட்டையின் தாவேகாவில் இணைந்தது பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் இது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையது அல்ல என்றும் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்த முழு விவரங்களையும் பின்வரும் செய்திகளில் விரிவாக காணலாம். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6,000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4,000 per square feetனு மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் ஜி ஸ்கொயர் எட்டனா அட்டாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ். Early bird price of villa plots வெறும் 1,790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.